வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான மஷ்ரூம் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம 1 குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 100 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, மஷ்ரூம் கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதிலே நம்ம குக் பண்ணிடலாம், தனியாக அதுக்கு தண்ணி சேர்க்கணுன்ட்டு இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி ஷ்ரிங்க் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு தவாவில் நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் பட்டர் தடவி இது நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட் ஒன்று வச்சுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சீஸும் நல்லா மெல்ட் ஆகிடும். நம்மளோட இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப லைட்டாக சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த சாண்ட்விச் ஒரு பெஸ்ட் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சூப்பரான டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.